गुरुविन्दगोत्रगात्रं कूलचरं कमपि नौमि कम्पायाः कूलङ्कषकुशकुम्पं कुसुमायुधवीर्यसारसम्प्रम्पं ஸ்ரீமகாபெரியவா போற்றி போற்றி. மகாபெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்தோத்திரம் மூக பஞ்சசதி அப்படிங்கிற காமாட்சி அம்மனுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய இந்த நூல் மகாபெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தோத்திர கிரந்தங்கள்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்தோத்திர கிரந்தம் மூக பஞ்சசதி அப்படின்னு அவர் புகழ்ந்து சொல்லியிருக்கார். அவர் காமகோடி கோட்சஸ்தனம் மூலமாக இந்த ஸ்தோத்திரத்தை புஸ்தகமாக வெளியிட்டு பல பக்தர்கள்கிட்ட போய் சேரும்படி செஞ்சிருக்கார். பக்தர்களுடைய இகபர சௌக்கியத்துக்காக தினமுமே இதை பாராயணம் பண்ணலாம். இது படிக்கிறதுக்கு நேரம், காலம், இடம், பொருள் எதுவுமே வேண்டியதில்லை. எந்த நேரத்துலையும் பக்தி சக்தியோட பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சின்ன வயசுலேயே திக்குவாயோட இருந்த ஒருவர் மகா பெரியவா சொன்னதுக்கு அப்புறமா இந்த மூக பஞ்சசதி படித்து சங்கர பாஷ்யத்துக்கே வாக்கியார்த்தம் சொல்கிற அளவுக்கு பெரிய பண்டிதராக ஆயிட்டாராம். அதை பற்றியும் மகா பெரியவா ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கார். நவ கிரகங்களினுடைய தோஷங்கள் நம்மளுக்கு மூக பஞ்சசதி படிக்கிறதன் மூலியமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்களை கொண்ட நூல் மூக பஞ்சசதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்ச நூல். காஞ்சி காமாட்சி தேவியினுடைய பெயரில் 500 ஸ்லோகங்களை கொண்ட அழகான ஸ்தோத்திரம் மூக பஞ்சசதி. இது 5 சதகங்களை கொண்டது. 1 ஆர்யா சதகம், 2வது பாதாரவிந்த சதகம், 3வது சுதி சதகம், 4வது கடாட்ச சதகம், 5வது மந்தஸ்மித சதகம். இதை இயற்றியவர் மூககவி. மூகர் அப்படின்னா வடமொழியில் ஊமை அப்படின்னு அர்த்தம், பேசும் திறனற்றவர் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். ஊமையாக இருந்த அவர் ஒரு சிறந்த காமாட்சி அம்மன் பக்தர். காஞ்சிபுரத்தில் குடியிருக்கக்கூடிய ஜெகன்மாதா காமாட்சியின் கிருபா கடாட்சத்தால் அவருடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை பெற்று உடனே அமிர்தசாகரம் மாதிரி 500 ஸ்லோகங்களையும் பொழிந்து தள்ளிட்டாராம். அதனால தான் மூக பஞ்சசதி அப்படின்னு இதை சொல்கிறோம். பஞ்ச அப்படின்னா 5, சதம் அப்படின்னா 100 ஸ்லோகங்களை கொண்ட தொகுப்பான இதுக்கு சதகம் அப்படின்னு பெயர் இருக்குது. மூகர் அப்படிங்கிறவர் 500 ஸ்லோகங்கள் இது எழுதுனதுனால தான் உங்களுக்கு மூக பஞ்சசதி அப்படிங்கிற பெயர் அமைஞ்சிருக்கு. காமாட்சி அம்பாளினுடைய நாம ரூபங்களினுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஆர்யா அப்படிங்கிற விருத்தத்தில் 100 ஸ்லோகங்கள் இருக்குது. இது ஆர்யா சதகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அம்பாளினுடைய பாதார விந்தங்களை பற்றிய பெருமைகள் மற்றும் 100 ஸ்லோகங்களாக இருக்குது. இது பாதார விந்த சதகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்துதிக்கு உகந்த அவளது குணங்களை பற்றி 100 ஸ்லோகங்கள் இருக்குது. இது ஸ்துதி சதகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அம்பாளின் கடாட்ச விஷயத்தை பற்றிய 100 ஸ்லோகங்கள் கடாட்ச சதகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அம்பாளினுடைய புன்சிரிப்பு, சௌந்தர்யம் இதையெல்லாம் பற்றிய 100 ஸ்லோகங்கள் மந்தஸ்மித சதகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரி மொத்தம் 500 ஸ்லோகங்கள் மூகர் பொழிந்து தள்ளியிருக்கார். இதை மகா பெரியவா ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கார். மகா பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு பண்டிதர் காமாட்சி அம்பாள் மீது ஒரு புதிய சுப்ரபாதம் ஒன்று இயற்றியிருக்கார். அவர் பேராசிரியர் வேலிநாதன் மூலமாக மகா பெரியவாளோட எடுத்துகிட்டு போய் சமர்ப்பிக்கிறார். அந்த நாளில் மகா பெரியவா மௌன விரதம் இருந்தாராம். அடுத்த தடவை திரும்பவும் மகா பெரியவாளை வேலிநாதன் மாமா சந்திக்கிறார். அந்த புதிய சுப்ரபாதம் பற்றி கேட்குறார். அப்போ மகா பெரியவா சொன்னாராம், மூக பஞ்சசதி இருக்கிறப்ப அம்பாள் மீது இன்னொரு ஸ்தோத்திரம் எதுக்கு, இன்னொன்று இயற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த அளவுக்கு பெரியவாளுக்கு மூக பஞ்சசதியின் மேல் ரொம்ப ஒரு சிறந்த அபிமானம், பக்தி இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு நாள் கவியரசரான போஜராஜாவினுடைய அரசவையில் நவரத்தனங்களாக திகழ்ந்த காளிதாசர், தண்டி, பவபூதி, வரருசி இந்த மாதிரி புலவர்களில் சிறந்த புலவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சான்.
அப்போது அம்பாளே நேரில் வந்து காட்சியளித்து தண்டியும் பவபூதியும் தான் சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது காளிதாசருக்கு கோபம் வந்துருச்சான். என்ன சொன்னாரா? அப்படி என்ன, நான் யாரடி அப்படின்னு ஏகவசனத்தில் காளிதாசர் கேட்டாராம். ஆனால் அம்பாளோ அமைதியாக சொன்னாங்களாம், நீயே நான், நானே நீ அப்படின்னு தனக்கும் காளிதாசருக்கும் பேதம் இல்லை அப்படின்னும் தத்துவமசி அப்படிங்கிற மகாவாத்தியத்தின் பிரதியாக அவர் இருக்கிறதாகவும் கூறினாங்களாம். உண்மையிலேயே இது ஒரு பிறர்க்கரிய பேரு அப்படின்னும் சொல்கிறாங்க. இருந்தாலும் காளிதாசர் அவசரப்பட்டு அம்பாளை வந்து அவதூறாக பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக தண்டனையாக மறுபிறவையில் ஊமையாக பிறக்கும்படி அம்பாள் ஆணையிட்டுட்டாங்களாம். காளிதாசர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாராம். தேவியும் உடனே மனமிறங்கி காளிதாசர் ஊமையாக பிறந்தாலும் மீண்டும் பேச்சு திறன், கவிபாடும் திறன் எல்லாமே அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்பாள் வந்து வரமளிச்சாங்களாம். எப்படி அம்பாள் வந்து அந்த மாதிரி வரமளிச்சாங்களோ அதே மாதிரி அம்பாளினுடைய அந்த தேவியின் கட்டளைப்படி சக்தி பீடங்களில் முதன்மையான ஸ்ரீ காஞ்சி கஷேத்திரத்தில் ஒரு அந்தனர் குடும்பத்தில் ஊமையாக பிறந்தாராம் காளிதாசர். ஊமையாக அவர் இருந்ததால மூகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாராம். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு காமாட்சி அம்மன் அப்படின்னாலே ரொம்ப பக்தியோடு இருப்பாராம். காமாட்சி அம்மன் சன்னதியிலேயே அமர்ந்திருப்பாராம். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு நாள் ஸ்ரீ வித்யா உபாசகர் அந்த வாக்சித்தியை வேண்டி தேவியை வந்து வழிபட்டு வந்தாராம். அந்த நேரத்தில் உபாசகரை வந்து கருணை உள்ளத்தோட கடாட்சிக்கிறதுக்காக அம்பாள் வந்து பால்ய பருவத்தோட காட்சி தந்தாங்களாம். அம்பிகையினுடைய ஸ்வரூபத்தை பார்த்து அந்த சௌந்தரியத்தை பார்த்த மூகர்னால பேச முடியாமல் அவர் ஷியாமலா தண்டகமெல்லாம் முதல் பிறவியில் பாடின அந்த நினைவுனால உந்தப்பட்டு அந்த தேவியை பாடுறதுக்காக அந்த பே பேன்னு சத்தமாக கத்துனாராம். அப்போது இந்த ஊமை சிறுவனுடைய அந்த உடல் சத்தம் கேட்ட உடனே அந்த தேவி உபாசகர் தியானத்திலிருந்து கண் வெளிச்சு பார்த்தாராம். இந்த ஊமையின் நலறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கன்னிகையே அப்படின்னு வந்திருக்கிற அந்த அம்பாளை வந்து அந்த இடத்த விட்டு போகும்படி கத்துனாராம். அவருக்கு வந்து பாக்கியம் அவ்வளவுதான் அப்படின்னு அம்பாள் வந்து சுத்த வித்யாங்குராகிற விஜபந்தி விஜோத்பலா அப்படிங்கிற சுத்த வித்தியை முளைத்ததை போல 216 கொண்ட பல்வரிசைகளில் ஊறி வந்த அந்த தாம்பூல ரசத்தை மூகரின் வாயில கொண்டு போய் சேர்த்தாராம். உடனே அந்த மூகர் ஊமைத்தனம் எல்லாம் மறைஞ்சு அவரது வாயிலிருந்து பெருக்கெடுத்த அந்த கவிதை பிரவாகம்தான் இந்த மூக பஞ்சசதி அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சதசி அப்படிங்கிற தேவியினுடைய ஸ்ரீ வித்யா மந்திரம் தான் இந்த மூகரின் வாயால் சொல்லப்பட்ட பஞ்சசதியாக விளக்கம் பெற்று மறு உருவம் எடுத்துள்ளது அப்படின்னும் சொல்கிறாங்க. மூக பஞ்சசதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள் எதெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மகா பெரியவா சொல்லியிருக்கார். கல்யாணத்துக்காக பிள்ளைகள் பெண் தேடுறவங்களுக்கு ஆர்யா சதகத்தில் இருக்கக்கூடிய 91வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். வறுமை முழுவதும் நீங்கணும் அப்படின்னா ஸ்துதி சதகத்தில் இருக்கக்கூடிய 74வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா மந்தஸ்மித சதகத்தில் இருக்கக்கூடிய 94வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ஞானம் முழுவதும் சித்திக்கணும் அப்படின்னா இந்த ஸ்தோத்திரம் முழுவதையும் 5 முறை திரும்ப திரும்ப பாராயணம் செய்யணும் அப்படின்னும் எல்லாத்துக்கும் பரிந்துரை பண்ணியிருக்கார் மகா பெரியவா. ஊறத்தான் எந்த ருசியும் அதிகரிக்கும். அதுவும் அம்பாளுடைய கருணா கடாட்சத்தை அனுபவிக்கிறது அப்படின்னா ஒரு தனி ஆனந்தம்தான். மூக பஞ்சசதி ஸ்லோகங்கள் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுதோ, யாரெல்லாம் இதை சொல்கிறாங்களோ அந்த இடத்துல காமாட்சி அன்னை ஓடி வந்துடுவாள் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. காமாட்சி அம்மனுடைய அருள் முழுவதும் நிறைந்த மூக பஞ்சசதி ஸ்லோகங்கள் கேட்கறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் நம்மளுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் செல்வம் புகழ் மென்மேலும் ஓங்கிக்கிட்டே இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் நிலச்சிருக்கும். சகல சௌபாகியமும் கிடைக்கும். இது மாதிரி ரொம்ப விசேஷமான மூக பஞ்சசதி ஸ்லோகங்கள் நம்மளும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோடு இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.